மாப்பிள காசு கூட கடையை அடைச்சிருவாங்க. சும்மா மாமா. போடா. ராஜா இருக்கு, ஜாக்கி இருக்கு, ராணிய காணுமே. மாப்பிள மாப்பிள இந்த காதல் இருக்கிற ரோட்டையாவது எடுக்கணுமா? கடன் கொடுத்தா தோத்துருமாமா. போடா உள்ள தலையை நீட்டிட்டு. மேனர் ஜாக்கிரதையாடுங்க. அவங்கிட்ட தோத்தா நமக்கு மானம் போயிடும். ஐ 2 செட்டு ஒரு ஜோக்கரே. ஐயோ சொல்லக்கூடாது மாமா. சொல்லக்கூடாது முதல்ல சொல்லிருக்கணும்ல. அடிச்சிடும் போறது சீக்கிரமா. என் மாப்பிள ஜெயிச்சிட்டா, என் மாப்பிள ஜெயிச்சிட்டா, ஜெயிச்சிட்டா, ஜெயிச்சிட்டா. அடிச்சாச்சு, காசு எடு. குடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்? கடவா பல்ல எடுத்துரு வேண்டாம். நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா மைனர் கடவா பல்ல எடுத்து என்கிட்ட காட்டு பாப்போம். யாருகிட்ட அப்படி மாப்பிள சண்டை கூட போடுவானா? கோழி பெரட்டு பெரட்டு மாப்பிள. அப்படி அவ பாக்கெட் இருந்து காசையும் எடுக்கிறியா? எடு. இன்னைக்கு ஜேடா மாப்பிள. சாராயத்தை குடிச்சதுனால அண்ணன் கோட்டைசாமிக்கு சாராய சக்கரவர்த்திங்கிற பட்டத்தை கொடுக்கிறேன். குடுறா குடுறா. சாராயம் ஜாஸ்தியா குடிச்சா சாராய சக்கரவர்த்தி, வட நாள் ஜாஸ்தியா தின்னா வட சக்கரவர்த்தி, வீட்டுல சொம்ப திருன்னா திருட்டு சக்கரவர்த்தி. அப்படியே எனக்கு ஒரு சக்கரவர்த்தி கொடுங்கடா. மாப்பிள நீ அவன் அடிச்சல்ல, அவங்க அப்பா அடியாளுக்கு அனுப்பியிருக்கா. இன்னைக்கு நீ சட்னி தாண்டி என்ன விடு. எல்லாரும் ஓடுறீங்க. விட்டா இன்னைக்கு பெசஞ்சு எடுத்துருவானு போட்டிருக்கே. இந்த நேரம் பார்த்து மாப்பிள வேற 4 கால நிக்கிறானே. என்ன பண்றது? ஓடா ஒர்க் அவுட் ஆகி போச்சு. இன்னொரு அடி அடிப்போம். விசில் சத்தம் கேக்குது. அவன் ஏற்கனவே நமக்கு தெரியாம ஆட்களை ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பான் போல இருக்கு. இப்ப நாம அவன் இடத்துக்கு வந்திருக்கோம். மாட்டிக்கிட்டா கைய கால வாங்கி விடுவாங்க. அவன் ஒத்தையில வரட்டும், ஆளையே காலி பண்ணிடுவோம். நேரம் தெரியல, வாங்க போயிடுவோம். மாப்பிள என்ன ஓடுறாங்கன்னு பாக்குறியா? எல்லாம் நம்ம ஐடியா. முரட்டு தான் இருந்தா பத்தாது மாப்பிள, மூளை வேலை செய்யணும். உனக்கு முரட்டு இருக்கு, எனக்கு மூளை இருக்கு. வா வா, உன்னை கூட்டி போனாதான் உங்க அண்ணன் எனக்கு சோறு போடுவான், இல்லன்னா போட மாட்டான். இப்படி எத்தனை நாள் தான் உனக்கு முறவாசம் செஞ்சே சோறு திங்கிறதுடா? சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டிக்கிற மாதிரி அவனை கெடுத்து குடிச்சவராக நீதாமாமா. யாரு? நானு. இல்லன்னா இதுக்கு முன்னால தம்பி கெட்டதே இல்ல. ஆனா சும்மா இரு மாப்பிள. இப்ப கடையில போய் குடிக்கிறா, இன்னும் கொஞ்ச நாள் போனா அவனே காய்ச்சி குடிப்பான். ஏடா மாப்பிள, 2 பேர் தான் ஒன்னா சாராயம் குடிச்சோம். சோறு மட்டும் என்னை விட்டு தனியா திங்கிறியா? எனக்கு கொஞ்சம் குடுறா. ஆமா, இங்க எனக்கே ஒன்னையும் காணோம், இதுல உனக்கு வேறையா? ஆமா, என்ன வெஞ்சன கிஞ்சன ஒண்ணுமே இல்ல. வெஞ்சனம் இல்லாம மனுஷன் திம்பானா? எல்லாத்தையும் வடியோட அரிச்சு உன் புருஷனுக்கே கொட்டிட்டியா? நாளையில இருந்து எனக்கு எடுத்து வச்சுட்டு தான் உன் புருஷனுக்கு போடணும். என்ன உன்னை என் தம்பி சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. சொல்லாத, ஊருக்குள்ள தலை காட்ட முடியல. அப்ப ஊரை தாண்டி போய் காட்டு. எத்தனை நாளைக்கு அப்படி தண்டை சோதனை இருப்ப நீ? ஆயுசு பூரா இப்படிதான். உன்னை யாரு என்ன தூக்கி வளர்க்க சொன்னது? அப்பா அத்தா போனவனு விட்டு இருந்தா செத்து மண்ணோட போயிருப்பேன்ல. வளர்த்து இல்ல, இப்ப போடு. நான் செத்ததுக்கு அப்புறம் என்னடா பண்ணுவேன்? மண்ணை போட்டு மூடிட்டு அதுக்கு மேல நின்று தண்ணி அடிப்பான். என்னடா மாப்பிள? நீ சும்மா இருமாமா. உன்னை அவ்வளவு சீக்கிரம் சாக விட்டுருவனா? நான் செத்ததுக்கு அப்புறமா தான் நீ சாவ. அப்படி போடுறான். நீ என்ன மூஞ்சியே பாத்துட்டு இருக்க? குழம்ப ஊத்து. மாப்பிள, அது ஒரு சோறு, அதுக்கு குழம்பு ஊத்தி கை விட்டு பஞ்சிட்டு இருக்கிற. இந்த சோத்தை நாய் திங்க மாடா நாய். வா, கடைக்கு போய் கடை சொல்லி சாப்பிடலாம். வாடா. ஆமா, கடனை நீ கொடுத்துரு. வாடா. ஏன் மாமா இம்புட்டு நேரம்? காசு இல்லடா. வீட்டுல சட்டி போட்டி எல்லாம் தேடி பார்த்தேன், பரம் பைசா இல்ல. உங்க அண்ணன் முன்னாடி பாரிஜாதம் இல்ல, அவ எடுத்து பதுக்கிட்டா போல இருக்கு. இருக்கிற காசு வச்சு இதை வாங்கிட்டு வந்த. இது ஒண்ணு நாட்டு சரக்கு இல்ல, கலக்கல. எப்படி குடிக்கிறியா? குடிப்பியாவா? குடும்பமா இருற அளவு பார்த்துட்டு தர்றேன். இது வரைக்கும் உனக்கு, இது வரைக்கும் எனக்கு, அப்புறம் இது வரைக்கும் உனக்கு, இது வரைக்கும் எனக்கு. இரு குடிச்சிட்டு தர்றேன். பாத்தீங்களா? நீ பாத்துக்க.
நான் சொன்னதுக்கு நம்ப மாட்டீங்களே. அந்த தவுளுக்கார சரி வேலை பாருங்க. குடுறா, நீ சட்டத்தை மீறிட்டப்பா. உன் அளவு இவ்வளவுதான், நீ அதுக்கு மேல தாண்டி குடிக்கிற. உன்னையெல்லாம் நம்பி கொடுக்கற தப்பியா? தவுளு என்ன கிளிய போகுது. மாப்பிள, பெருச்சாலி குடிய கெடுத்துட்டான்டா. குடும்பத்தோட உங்க அண்ணனை கூட்டிட்டு வந்துட்டான்டா. இந்த நேரத்துல உங்க அண்ணன் கையில கிடைச்சா அவ்வளவுதான். பொண்டாட்டி பெருமை பொண்ணு மிதிச்சிருவான். அதுவும் ஒன்ன விட்டுருவான். என்ன தாண்டா மிதிப்பா. எஸ்கேப்டா. அப்படியே 2 பேரும் ஓடி போயிடுங்க. வீட்டுக்கு போய் வந்தீங்க காலை ஒடிச்சு விடுவேன். என்ன மாமா, இப்ப நிலைமை சரியில்லை. இப்ப உள்ள போனா நல்லா அடி விழுகும். ராத்திரி அண்ணன் தூங்கின பிறகு நாம 2 பேரும் உள்ள போயிடலாம். அவன்தான் உங்க அண்ணி வந்ததுல இருந்து ராத்திரியில தூங்குறதே இல்லையே. அவன் எப்ப தூங்குறது, என் பசி எப்ப தீர்றது? அவன் அந்த பக்கமா திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கான். நம்ம பின் பக்கமா போய் சமையல் கட்டு இருக்கிறத போட்டு அமுக்கிட்டு வந்துருவோம். வா வா. உங்களை வீட்டுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொன்னேன்ல, மரியாதை வெளியில போயிடுங்க. அண்ணா, நான் குடிக்கிறது தப்புன்னு சொன்னேன். மாமா தான். என்ன நோமாதான்? எல்லாத்துலயும் 50-50. இப்ப என்ன மட்டும் தனியா காட்டி விடுறியா? ஏண்டா கோட்டசாமி, எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு ஆட்டத்தை சொல்லி கொடுத்தேன். எப்ப ஆட்டக்காரன் பேர் வாங்கினேன். இந்த ஆளோட சேர்ந்து தண்ணி அடிச்சு சீட்டாடி இப்படி காவாலி பேல போயிட்டா. இந்தப்பா, என்ன திட்டாத. உன் தம்பி வேணா திட்டிக்க. தண்ணி போட கூட வரலன்னா அடிக்க வர்றாயா? அதனால நான் தண்ணி போட்டேன். இப்ப சொல்லு, என்னால உன் தம்பி கேட்டானா, உன் தம்பியால நான் கேட்டேன். ஐயோ, இந்த ஆளு நம்பாதீங்க. ஆமா, இவரை நம்புங்க. ஆனாமதுரை பக்கத்துல ஒரு பொம்பளைய செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. பழனிசாமி, இது வரைக்கும் அது மாதிரி எல்லாம் கிடையாதுப்பா. அவ இருக்கிற அட்ரஸ் சொல்றா, நான் தொடர்ந்துக்கிறேன். இங்க பாருங்க, அட்ரஸ் கேக்குறாரு. ஏய், உங்க சண்டையில வெளியில வச்சுங்க. இனிமே உங்க 2 பேருக்கு அண்ணன் தண்ணி ஆகாரம் எதுவும் கிடையாது. போங்க வெளியே. கரெக்ட். நீ கொஞ்சம் எனக்கு வெளிய. வேலை இருக்கு. அட வாங்க. எனக்கு வேலை இருக்கு. நீங்க வாங்கண்ணா. அட, வாங்க. அட, வேலை இருக்குங்க. புடிங்க. இந்தா, சொன்ன கேளுங்க. இங்க பாருங்க. அட பாவி, உன்னால நான் கெட்ட, என்னால நீ கெட்ட. வீட்டுக்கு இப்ப போவேன்னு சொன்னேன், கேட்டியா? வீட்டுக்கு போறதெல்லாம் ரைட் மாப்பிள. அந்த பண்ணிய மிதிச்சதுதான் ரைட் இல்ல. உன்னால பாரு, இப்படி கிணத்தாங்கரையில வந்து காய வேண்டியதான் போச்சு. இல்லாட்டி ஆட்டாங்கர போய் உட்கார்ந்து காய்வியாக்கும். பசி வயித்த கில்லுது மாமா. டேய், எனக்கு தான்டா பசிக்குதே. டேய், அங்க பாரு. ஏய், சோறு வருது. அறியாது மாமா. சாப்பிடலாம்டா. அங்க பாக்காது மாமா. அடச்சே. டேய், உங்க அண்ணன் உங்க அண்ணியை விட்டு நம்ம 2 பேரையும் வேவு பார்க்க அனுப்பியிருக்காண்டா. ஏமாந்துராத. ஆமா, அண்ணன் கழுத்தை பிடிச்சி தள்ளும் போது பாத்துட்டு சும்மா தானே இருந்த. இப்ப எதுக்கு சோட தூக்கிட்டு வந்த? நாங்க என்ன அவ்வளவு ரோஷம் கேட்டவங்களா? ரோஷன் என்ன மாமா? அதான் நம்ம கிட்ட இல்லையா? ஏன்டா கழுத்த இருக்கிற? எப்படி கேட்டேன் பாரு. அப்புறம் கழுத்து இருக்கலாம், முதல்ல சாப்பிடுங்க. எனக்கு சோறு மாமா வாங்கி தருவாரு. டேய், நான் எங்கடா வாங்குறது? 2 பேரும் பிச்சு தாண்டா எடுக்கணும். பேச்சுக்கு சொன்ன மாமா. இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? சாப்பிடலாம். கொண்டாங்க. இருக்குமா? இவங்க 2 பேரும் சோறே போடக்கூடாது. உன் புருஷனுக்கு தெரியாம நீ சோறு எடுத்து வந்த. இவங்க 2 பேரும் மதிக்கிறாங்களா? கொண்டா, நான் சாப்பிட்டுறேன். ஆமா, இது பெரிய பஞ்சாயத்து போர்டு தலைவரே. காட்டி கொடுத்தது இல்லாம கருங்கால் சோத்தையும் கொடுக்குறான். அல்றா மாப்பிள. அந்த அல்ட்டு அல்ட்டு. கொஞ்சம் கொடுங்க, உப்பு இருக்கான்னு பாக்குறேன். தூத்துக்குடியில போய் பாரு. அட, கொஞ்சம் காரம் இருக்கான்னு பாக்குறேன். உலகா புடுக்கிற மூக்க விடுறா. அட, கொடுங்க. அட போங்கடே. மூஞ்சில ஒரு மயிர் இருக்க கூடாது, சுத்தமா எடுத்துருங்க. அப்பு. ஏய், ஐயாவோட ஸ்டைல இந்த தாடியில தாண்டா இருக்குது. அவங்க கதையெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. போடா. நோ, நான் சொல்றேன், நீ எடுங்க. ஏய், மேல கைய கிய வச்ச மவன நாளைக்கு வேற ஆளுக்கு சவரம் பண்றது உனக்கு கையா இருக்காது. என்னது? கையே இருக்காதா? பின்ன? எங்க பாக்கலாம். குடு இப்படி குடு. உட்கார்றா. என்னது? உக்காரு டாவா. ம், கோட்சாமி, அவ்வளவுதான். அங்கேயுமா? புரிஞ்சுதா? ஒழுங்கா உட்காரு. மூஞ்சி ஆளு வக்கப்படப்ப கணக்கா இப்படி மூஞ்செல்லாம் மசரா வச்சிருந்தா எந்த பொம்பளைக்கு தான் உனக்கு பிடிக்கும்? இந்த புடி, கத்தி கொடு. கத்தி பதமா இருக்குல்ல? திரும்புடா. தோலோட சேர்த்து வழிச்சு எடுத்துறேன் பாரு. கத்துன கழுத்தை அறுத்துருவேன். ரவுடித்தனமா பண்ற? இனிமே எப்படி ரவுடித்தனம் பண்றேன்னு நான் பாத்துடுறேன். இரு. தலையாது குருணி அழுக்கு இருக்கு. உன் புருஷன் தலையில பாரு, முக்குறுனி அழுக்கு இருக்கு. நம்ம தலை நேத்தே கிளீன். அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.